வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வெங்காய முட்டை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 6 பெரிய வெங்காயம், 4 முட்டை. இதை நம்ம அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மல்லி இலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். உப்பு சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது எப்படி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவரே தனியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம இதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டையை வந்து அவிச்சிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நல்லா அந்த முட்டையோட இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 அல்ல 3 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெங்காய முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதம், பூரி, சப்பாத்தி, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்லாம்.
ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இருந்தவங்க புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.